சரி மாணவர்களே, இப்பொழுது நாங்கள் தரம் 11 மாணவர்களுக்கான தமிழ் மொழியும் இலக்கியம் என்ற பகுதியிலே நான் உங்களுடன் பகுதி 1 வினாத்தாளுக்கான விடயங்களை நான் உங்களுக்கு வினாவ இருக்கின்றேன். அதிலே நான் சில இலக்கண பகுதிகளை உங்களோடு கலந்து உரையாட இருக்கின்றேன். அந்த வகையிலே தரம் 10 11 மாணவர்களுக்கு பொருத்தமான பொதுவான இலக்கண பகுதிகள், தரம் 10 11 மாணவர்களுக்கு பொதுவான இலக்கண பகுதிகளை நான் உங்களோடு இன்றைக்கு பேசப் போகின்றேன். அந்த வகையிலே இன்று நான் உங்களோடு கதைக்க போகிற விடயம் இலக்கண பகுதி தொடரியல் என்ற ஒரு இலக்கண பகுதியாகும். தொடரியல் என்ற ஒரு இலக்கண பகுதியாகும். அந்த தொடரியல் என்ற இலக்கண பகுதி இன்று நான் உங்களுக்கு முழுமையாக நான் ஆராய்வதற்காக இருக்கின்றேன். அதுக்கு முன்பதாக நான் என்னை பற்றி உங்களுக்கு கூறுவதாக இருந்தால், நான் கொழும்பு புனித ஆசீர்வாதப்பர் கல்லூரியில் தமிழ் பாடம் கற்பித்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய பெயர் ஏஆர் சுபேஷ், ஆர்த்திகன் சுபேஷ் என்று கூட என்னுடைய கொழும்பிலே என்னை அழைப்பார்கள். அதே நேரத்திலே நான் கொழும்பு அருள்கல்வி வட்ட தனியார் கல்வி நிலையத்திலும் நான் ஓலெவல் ஏலெவல் மாணவர்களுக்கு தமிழ் பாடத்தை கற்பித்து கொண்டு இருக்கின்றேன் என்று கூறிக்கொண்டு, இப்பொழுது நான் உங்களுடன் தொடரியல் என்ற பகுதியை நான் நோக்குவதற்காக இருக்கின்றேன். தொடரியல் என்ற பகுதியை நான் நோக்குவதற்காக இருக்கின்றேன். ஆகவே தொடரியல் என்ற பகுதியிலே முதல் நாங்கள் தொடரியல் என்றால் நாங்கள் என்ன என்று நோக்குவோம். தொடரியல் என்று சொன்னால் நாங்கள் என்ன என்று நாங்கள் நோக்குவோம். அதாவது இரு சொற்கள் இணைந்து பிளவுபடாமல் ஒரு சொல்லின் தன்மையை குறிப்பது. இரு சொற்கள் இணைந்து பிளவுபடாமல் ஒரு சொல்லின் பொருளை உணர்த்துவதை நாம் தொடரியல் என்று நாங்கள் குறிப்பிடுகின்றோம். இப்போ உதாரணமாக பாருங்கள் பிள்ளைகள், அதாவது மதி என்ற ஒரு சொல் இருக்கின்றது. அதே நேரத்திலே நாங்கள் முகம் என்ற ஒரு சொல்லை எடுக்கின்றோம். ஆகவே பிள்ளைகள், இங்கே மதி என்றது ஒரு சொல், இங்கே முகம் என்றது ஒரு சொல். ஆகவே இது தனியே இருக்கின்ற பொழுது இது வேறு வேறு பொருளை குறிக்கும். ஆனால் அது சேர்ந்து நிற்கின்ற பொழுது மதி முகம் என்ற ஒரு பொருளை குறித்து நிற்கின்றது. அதாவது மதி போன்ற முகம் என்ற ஒரு பொருளை குறித்து நிற்கின்றது. ஆகவே தொடர் மொழி என்று நாங்கள் சொல்லுகின்ற பொழுது இரு சொற்கள் இணைந்து ஒரு சொல்லின் தன்மையை பெற்று காணப்படுவதைத்தான் நாங்கள் தமிழிலே தொடர்மொழி என்று நாங்கள் குறிப்பிடுகின்றோம். அந்த வகையிலே நாங்கள் தமிழில் உள்ள தொடர்மொழிகளை நாங்கள் 2 வகையாக பிரிக்கிறோம். அதாவது தொகைநிலை தொடர்மொழி, தொகாநிலை தொடர்மொழி என்று சொல்லி 2 வகையாக பிரிக்கின்றோம். அதாவது தமிழில் உள்ள தொடர்களை நாங்கள் 2 வகையாக பிரிக்கிறோம். அதாவது தொகைநிலை தொடர்மொழி ஆகவே பிரிக்கின்றோம். தொகைநிலை தொடர்மொழி, தொகாநிலை தொடர்மொழி என்று. ஆகவே நாங்கள் இப்பொழுது தொகை நிலையை பற்றியும் அதே நேரத்திலே தொகாநிலை பற்றியையும் நாங்கள் இப்பொழுது இன்றைய வகுப்பிலே நாங்கள் பார்க்க போகின்றோம். அப்போ அந்த வகையிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது தமிழில் உள்ள தொடரியல், அப்போ தொடர்மொழியினுடைய வகை பிள்ளைகள் 2. ஆகவே 1 பிள்ளைகள் தொகைநிலை தொடர்மொழி, தொகாநிலை தொடர்மொழி. ரைட். தொகைநிலை தொடர்மொழியுடைய வகை 6, தொகாநிலை தொடர்மொழியுடைய வகை 9. ஆகவே தமிழில் உள்ள தொடர்மொழியின் எண்ணிக்கை 15 ஆகும். தமிழில் உள்ள தொடர்மொழியின் எண்ணிக்கை 15 ஆகும். மீண்டும் ஒரு முறை அதை நான் பிள்ளைகள் உங்களுக்கு குறிப்பிடுகின்றேன். அதாவது தமிழில் உள்ள தொடர்மொழியினுடைய எண்ணிக்கை 2, 15. இந்த பாருங்கள், தொகைநிலை தொடரியல்ல வகை 2, தொகைநிலை என்ற வகை 6, தொகாநிலை என்ற வகை 9. ஆகவே தமிழில் உள்ள தொடர்மொழியினுடைய எண்ணிக்கை 15 ஆகும். இன்றைக்கு இவ்வளவு விடயங்களையும் நான் உங்களுடன் கலந்து ஆலோசிக்க இருக்கின்றேன். அந்த வகையிலே நாங்கள் இப்பொழுது எதை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம் என்று சொன்னால், தொகைநிலை என்றால் என்ன என்று பிள்ளைகள் பார்ப்போம். இது ஏற்கனவே பிள்ளைகள் தரம் 10 தரம் 11 மாணவர்கள் கற்றிருப்பீர்கள். அதே நேரத்தில் வரை தரம் 11 உங்களுக்கு இந்த தொடர்மொழி உங்களுக்கு இருக்கின்றது. அந்த வகையிலே நாங்கள் தொகைநிலை என்றால் என்ன என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது, இரு சொற்கள் இணைந்து வருகின்ற பொழுது
வேற்றுமை உருபுகளோ பண்பு உருபுகளோ ஏதாவது உருபுகளோ மறைந்து வருமானால் அது தொகைநிலை தொடர்மொழி அல்லது தொக்கு வருமானால் அதை நாங்கள் தொகைநிலை தொடர்மொழி என்று சொல்லுவோம். ஆகவே பாருங்கள் மாணவர்களே, நாங்கள் இப்பொழுது ஒரு உதாரணம் மூலம் நாங்கள் யோசிப்போம். இப்போ பாருங்கள், இது உங்களுக்கு ஒரு பழக்கப்பட்ட உதாரணம். இப்போ உதாரணமாக பார்க்கின்ற பொழுது உதாரணம் ஒன்று நாங்கள் பார்ப்போம். இப்போ பாருங்க பிள்ளைகள், பால் சக குடித்தான் என்ற ஒரு சொல்லை எடுப்போம். ஓகே, இது பிள்ளைகள் ரெண்டு விதமாக புணரும். ஒன்று எப்படி என்றால், ஒன்று பால் குடித்தான் என்று வரும். அடுத்தது இரண்டாவது பாலை குடித்தான் என்று இன்னொரு உதாரணம் வரும். அப்ப இங்க பாருங்க, முதலாவது உதாரணத்திலே பிள்ளைகள் பால் குடித்தான் என்ற உதாரணத்தில் பால் குடித்தான், இது எதுவித மாற்றமும் இன்றி இந்த சொல் புணர்ந்திருக்கின்றது. அடுத்த இரண்டாவது உதாரணத்தில் பாருங்க, பாலை குடித்தான். ஆகவே இங்கு நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இரண்டாம் வேற்றுமை ஐ உருவு இங்கு வெளிப்பட்டு நிற்கின்றது. ஆகவே உருவுகள் மறைந்து வருவதைத்தான், உருவுகளோ சொல்லுருவுகளோ பண்புருவுகளோ உவமை உருவுகளோ ஏதாவது உருவுகள் மறைந்து வருவதைத்தான் நாங்கள் தமிழிலே தொகைநிலை தொடர்மொழி என்று குறிப்பிடுவோம். இந்த வகையிலே தமிழிலே தொகைநிலை தொடர்மொழி என்று நாங்கள் குறிப்பிடுகின்ற பொழுது அதனுடைய வகையை பிள்ளைகளுக்கு நாங்கள் குறிப்பிடனான். அது 6 வகைப்படும் என்று சொல்லி நான் உங்களுக்கு குறிப்பிடனான். இந்த 6 வகையையும் நான் இப்பொழுது உங்களுடன் கலந்து ஆலோசிக்கின்றேன். முதலாவதாக நாங்கள் பிள்ளைகள் பார்க்கின்ற பொழுது, நாங்கள் இந்த 6 வகைகளையும் பற்றி நாங்கள் பார்க்கின்ற பொழுது பிள்ளைகள், சரியா பிள்ளைகள், இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம் தொடரியலிலே. நாங்கள் என்ன செய்ய போகின்றோம் என்று சொன்னால், அதாவது தொடரியலிலே நாங்கள் இப்போ தொகையை பற்றி பார்க்க போகிறோம். ஆகவே தொகையிலே பிள்ளைகள் நாங்கள் இப்பொழுது பார்க்க போகிறோம், அதாவது வேற்றுமை தொகையை பற்றி பார்க்க போகின்றோம். வேற்றுமை தொகையை பற்றி பார்க்க போகின்றோம். அதாவது வேற்றுமை தொகை என்றால் என்னவென்று சொன்னால், உங்களுக்கு தெரியும், முதலாம் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் என்ன இல்லை, உருபு இல்லை. ஆனால் 2ஆம் வேற்றுமை முதல் 7ஆம் வேற்றுமை வரையான வேற்றுமைகளுக்கு உருவு இருக்கு. இப்போ உதாரணமாக பாருங்கள், அதனால் வேற்றுமையை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறதாகிறது. 2ஆம் வேற்றுமைக்கு உருவு ஐ, 3ஆம் வேற்றுமைக்கு உருவு ஆலான் ஒடு ஓடு, 4ஆம் வேற்றுமைக்கு உருவு கு, 5ஆம் வேற்றுமைக்கு இல் இன், 6ஆம் வேற்றுமைக்கு அது ஆது அ குரில், 7ஆம் வேற்றுமைக்கு கண் தொடக்கம் இல் ஈறாக 28 உருவுகள் இருக்கு. அதை நான் உங்களுடன் வேற்றுமை பற்றிய இலக்கணத்தை பற்றி நான் பேசுகின்ற பொழுது நான் உங்களுக்கு அதிலே நான் விரிவாக கலந்துரையாடுவேன். ஆகவே வேற்றுமை தொகை என்றால் என்ன என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது, இந்த வேற்றுமை உருவுகள் மறைந்து வருவதை நாங்கள் வேற்றுமை தொகை என்று சொல்லுவோம். ஆகவே வேற்றுமை உருவுகள் மறைந்து நிற்கும் சொற்றொடர், வேற்றுமை உருவுகள் தொக்கு நிற்கும் சொற்றொடர் என்ன தொகை என்று சொல்லுவோம், வேற்றுமை தொகை என்று நாங்கள் சொல்லுவோம். இந்த வகையிலே நான் அப்பொழுது உங்களுக்கு ஒரு உதாரணம் உங்களுக்கு சொன்னான். அதாவது ஏற்கனவே சொல்லப்பட்ட உதாரணம், அதாவது உங்களுக்கு தெரியும், பால் சக குடித்தான் என்ற ஒரு உதாரணத்தை எடுக்கின்றோம். ஆகவே பால் குடித்தான் என்ற உதாரணத்தை நாங்கள் எடுக்கின்ற பொழுது ஏற்கனவே நான் உங்களுக்கு எழுதி காட்டியிருக்கிறேன். அதாவது இயல்பாக அது பால் குடித்தான் என்று நிற்கும். இங்கே இந்த உதாரணத்திலே ஐ என்ற 2ஆம் வேற்றுமை உருவு மறைந்து நிற்கின்றது. ஆகவே ஐ என்ற 2ஆம் வேற்றுமை உருவு மறைந்திருக்கின்ற காரணத்தினால் இதை நாங்கள் சொல்லுவோம் 2ஆம் வேற்றுமை தொகை என்று சொல்லுவோம். இவ்வாறு தான் பிள்ளைகள் 2ஆம் வேற்றுமை, 3ஆம் வேற்றுமை, 4ஆம் வேற்றுமை, 5ஆம் வேற்றுமை, 6ஆம் வேற்றுமை, 7ஆம் வேற்றுமை வரையான வேற்றுமை உருவுகள் மறைந்து நிற்கும் சொற்றொடரை நாங்கள் தமிழிலே வேற்றுமை தொகை என்று நாங்கள் சொல்லுவோம். அப்போ அந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது வேற்றுமை தொகையினுடைய வகை 6. பாருங்கள், சொல்லி பாருங்கள் பிள்ளைகள். 1 2ஆம் வேற்றுமை, 3ஆம் வேற்றுமை, 4ஆம் வேற்றுமை, 5ஆம் வேற்றுமை, 6ஆம் வேற்றுமை, 7ஆம் வேற்றுமை. ஆகவே வேற்றுமை தொகையினுடைய வகை 6. அந்த வகையிலே பிள்ளைகள் சுருக்கமாக நான் சொல்லுகின்ற பொழுது, அதாவது ஐயாள் ஹூ இன் அது கண்
ஐ ஆல் கு இன் அது கண் ஆகிய வேற்றுமை உருவுகள் மறைந்திருக்கும் சொற்றொடர் என்ன தொகை என்று சொல்லுவோம் வந்து பிள்ளைகள்? நாங்கள் வேற்றுமை தொகை என்று சொல்லுவோம். இப்பொழுது உங்களுக்கு வேற்றுமை தொகையை பற்றி உங்களுக்கு விழுந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். இதனோடு இன்னொரு சின்ன ஒரு உதாரணம் நாங்கள் சொல்லுவோம் ஒரு நோட்டிலே, அதாவது குறிப்பிலே. அதாவது வந்து பிள்ளைகள் வேற்றுமை உருவுகளோடு ஏதாவது சொல்லுருவுகள் மறைந்து வருவதும் உண்டு. வேற்றுமை உருவுகளோடு ஏதாவது சொல்லுருவுகளும் மறைந்து வருவதுண்டு. அவ்வாறு மறைந்து வருகின்ற சொற்றொடரை நாங்கள் உருவும் பயனும் உடன் தொக்க தொகை என்று சொல்லுவோம். உருவும் பயனும் உடன் தொக்க தொகை என்று சொல்லுவோம். இப்போ உதாரணமாக பாருங்கோ பிள்ளைகள், வரிப்புலி என்ற ஒரு சொல்லை எடுப்போம். பாருங்கள் பிள்ளைகள், இந்த வரிப்புலி என்ற ஒரு சொல்லை எடுப்போம். இது விவரித்து எழுதுகின்ற பொழுது வரியை உடைய புலி என விரியும். ஆகவே பிள்ளைகள், வரியை உடைய புலி என்று விரிகின்ற பொழுது அங்கே பாருங்க ஐ என்ற இரண்டாம் வேற்றுமை உருவு இருக்கிறது, அங்க உடைய என்ற ஏதோ ஒரு சொல்லுருவும் இருக்கின்றது. ஆகவே அது ரெண்டும் அங்கு என்ன செய்திருக்கிறது? மறைந்திருக்கின்றது. ஆகவே வரிப்புலி என்பது வரியை உடைய புலி என விரியும். ஆகவே இங்க வரிப்புலி என்பது எனது இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை என்று சொல்லுவோம். ஒரு உதாரணம், ஒரு நீதி பாடலில் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. வேங்கை வரிப்புலி நோய் தீர்த்த விடகாரி ஆங்கு அதனுக்கு ஆகாரம் ஆனாற்போல் பாங்கரியா புல்லலைவாரலுக்கு செய்த உபகாரம் கல்லில் மேல் இட்ட கலம். பாருங்க பிள்ளைகள், வேங்கை வரிப்புலி நோய் தீர்த்த விடகாரி ஆங்கு அதனுக்கு ஆகாரம் ஆனால் போல் பாங்கரியா புல்லறிவாரருக்கு செய்த உபகாரம் கல்லில் மேல் இட்ட கலம். ஆகவே இங்கே பாருங்க பிள்ளைகள், வரிப்புலி என்று சொல்லுகின்ற பொழுது இங்கே பார்த்தீங்கள் என்றால் இரண்டாம் வேற்றுமை ஐ என்ற உருவு மறைந்திருக்கின்றது. அடுத்தது உடைய என்ற ஏதோ ஒரு சொல்லுருவு ஒன்று என்ன செய்திருக்கிறது வந்து பிள்ளைகள் மறைந்து நிற்கின்றது. இதைத்தான் நாங்கள், இதுவும் வேற்றுமை தொகைதான், இதை சொல்லுகிறது சிறப்பாக தமிழ் இலக்கணக்காரர் உருவும் பயனும் உடன் தொக்க தொகை என்று குறிப்பிடுவார்கள். உருவும் பயனும் உடன் தொக்க தொகை என்று குறிப்பிடுவார்கள். ஆகவே இப்பொழுது பிள்ளைகள் உங்களுக்கு வேற்றுமை தொகையை பற்றி பூரணமாக விளங்கியிருக்கும் என்று நினைக்கின்றேன். ஆகவே இந்த தொகைநிலை தொடரிலே முதலாவதாக நாங்கள் இப்பொழுது வேற்றுமை தொகையாக நாங்கள் பார்த்தோம். அடுத்ததாக நாங்கள் பிள்ளைகள் பார்க்கின்ற பொழுது அதாவது வினைத்தொகை என்ற பகுதியை பற்றி நாங்கள் பார்க்க போகின்றோம். அதாவது வினைத்தொகை என்ற பகுதியை பற்றி நாங்கள் பார்க்க போகின்றோம். ஆகவே நாங்கள் இப்பொழுது பார்ப்போம் வினைத்தொகை இரண்டாவது, அதாவது வினைத்தொகை. இப்போ வினைத்தொகை என்றால் நாங்கள் ரெண்டு பார்ப்போம் பிள்ளைகள். அதாவது சுருக்கமாக சொல்லுகின்ற பொழுது இது சுருக்கமாக, அதாவது இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் ஆகிய மூன்று காலங்களும் மறைந்து நிற்கும் சொற்றொடர். இது சுருக்கமாக நாங்கள் வினைத்தொகை என்று சொல்லுவோம். ஆனால் இதுக்கு சரியான வரைவிலக்கணம் என்னவென்றால் பிள்ளைகள், காலங்காட்டும் உறுப்புகளும் பெயரச்ச விகுதியும் தொக்கி நிற்க. என்ன பிள்ளைகள்? காலங்காட்டும் உறுப்புகளும் பெயரச்ச விகுதியும் தொக்கி நிற்க பகுதி மட்டும் நின்று தொடர்வது வினைத்தொகை. அதை நான் இப்பொழுது உதாரணங்கள் மூலம் நாங்கள் யோசிப்போம். அப்போ வினைத்தொகை என்ற என்ன பிள்ளைகள்? காலங்காட்டும் உறுப்பும் பெயரச்ச விகுதியும் தொக்கி நிற்க பகுதி மட்டும் நின்று தொடர்வதை நாங்கள் வினைத்தொகை என்று நாங்கள் சொல்லுவோம். இப்போ உதாரணமாக பாருங்கள் பிள்ளைகள், உதாரணமாக அதாவது பாய் புலி என்ற ஒரு உதாரணத்தை எடுப்போம். அப்போ பாய் புலி என்னைக்கு காலம் காட்டவில்லை. பாய் புலி என்று சொல்லுகின்ற பொழுது பிள்ளைகள் அது என்ன செய்யவில்லை வந்து பிள்ளைகள்? காலம் காட்டவில்லை. பாய், மன்னிக்கவும் பிள்ளைகள், சரிதானே? அது நாங்கள் இப்பொழுது பார்க்க போகிறோம். பாய் புலி, சரி பிள்ளைகள். அப்போ நாங்கள் பாய் புலி என்று சொல்லுகின்ற பொழுது சரியா, இது காலம் காட்டவில்லை. பாய்ந்த, பாய்கின்ற, பாயும் புலி என்று சொல்லுகின்ற பொழுது காலம் காட்டுகின்றது. இவ பாருங்க பிள்ளைகள், பாய்ந்த இறந்த காலம், பாய்கின்ற நிகழ்காலம், பாயும் எதிர்காலம். ஆகவே பாய்கின்ற பாயும் புலி என்னேக காலம் காட்டிருக்கிறது. பாய்ந்த என்றது இறந்த காலம், பாய்கின்ற என்றது நிகழ்காலம், பாயும் என்பது வந்து பிள்ளைகள் எதிர்காலம். ஆனால் இங்கே பாருங்க பிள்ளைகள், பாய் புலி என்றது காலம் காட்டியிருக்கோ? இல்லை. இதைத்தான் நாங்கள் வினைத்தொகை என்று சொல்லுவோம். ஆகவே வினைத்தொகை என்று சொன்னால் என்ன சொன்னார் பிள்ளைகள்? அதாவது காலம் காட்டும் உறுப்புக்கள், காலங்காட்டும் உறுப்புக்கள். இப்போ உதாரணமாக இறந்த காலம் இடைநிலை, நிகழ்கால இடைநிலை,
எதிர்கால இடநிலை, இதைத்தான் நாங்கள் சொல்லுவோம் வந்து பிள்ளைகள் காலங்காட்டும் உறுப்புகள். இப்போ இறந்த கால இடநிலை உங்களுக்கு தெரியும், இத், இட், இட், இன், இன். நிகழ்கால இடநிலை ஆ, நின்று, கின்று, கிறு. எதிர்கால இடநிலை இப்பு. இந்த காலங்காட்டும் உறுப்புகளும் அதே நேரத்தில் வந்து பிள்ளைகள் பெயரச்ச விகுதிகளும் ஆ, கவ, உம். இந்த பெயரச்ச விகுதிகளும் தொக்கி நிற்கின்ற மீனிங் உங்களுக்கு தெரியும், மறைந்து நிற்க. நின்று தொடரும் சொற்றொடரை நாங்கள் என்னென்று சொல்லுவோம் என்று சொன்னால் வினைத்தொகை என்று நாங்கள் சொல்லுவோம். ஆகவே இங்கே பாருங்க, பாய்புலி காலங்காட்டவில்லை, பாய்ந்த புலி இறந்த காலம், பாய்கின்ற புலி நிகழ்காலம், பாயும் புலி எதிர்காலம், இவைகள் நான் காலங்காட்டிருக்கு. ஆனால் பாய்புலி என்பது காலம் காட்டவில்லை. இதைத்தான் நாங்கள் வினைத்தொகை என்று சொல்லுவோம். வினைத்தொகைக்கு இன்னொரு பெயர் வந்து பிள்ளைகள் என்னென்று சொன்னால் காலம் கறந்த பெயரெச்சம் என்பது இன்னொரு பொருள். காலம் கறந்த என்ற கருத்து காலம் மறைந்த என்பது இதனுடைய பொருள் ஆகும். ஆகவே இப்பொழுது உங்களுக்கு வினைத்தொகையை பற்றி உங்களுக்கு பூரணமாக உங்களுக்கு நான் விளங்கியிருக்கும் என்று நினைக்கின்றேன். ஆகவே இந்த வினைத்தொகையிலே நாங்கள் இப்பொழுது பார்க்க போகிறோம் என்னவென்று சொன்னால் ஒரு சில உதாரணங்களை நாங்கள் பார்ப்போம். வினைத்தொகையிலே நாங்கள் ஒரு சில உதாரணங்களை பார்ப்போம். அதாவது பிள்ளைகள் நாங்கள் ஒரு சில உதாரணங்களை பார்க்கின்ற பொழுது இப்போ பாருங்கோ பிள்ளைகள், எனது வருபுணல் என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது இங்கு வருபுணல் என்பது என்ன செய்யவில்லை, காலங்காட்டவில்லை. ஆகவே வந்த புனல், வருகின்ற புனல், வரும் புனல் என்று சொல்லி என்ன செய்கின்றது, காலம் காட்டுகிறது. ஆனால் வரும் புனல் என்பது இங்கு என்ன செய்யவில்லை, காலம் காட்டவில்லை. அதுபோல நாங்கள் இன்னொரு உதாரணத்தை நாங்கள் எடுப்போம். அதாவது சுவைப்பிட்டு என்று சொல்கின்ற பொழுது காலம் காட்டவில்லை. இது சுவைத்த பிட்டு, சுவைக்கின்ற பிட்டு, சுவைக்கும் பிட்டென்று சொல்லி இது என்ன செய்யும் வந்து வருகின்ற பொழுது என்ன செய்யும், காலங்காட்டும். ஆனால் சுவைப்பிட்டென்று சொல்லுகின்ற பொழுது அது என்ன செய்யவில்லை, காலங்காட்டவில்லை. இதைத்தான் நாங்கள் என்ன சொல்லுவோம் என்று சொன்னால் வினைத்தொகை என்று சொல்லுவோம். சில வேளைகளிலே இந்த தொகைகள் இருவேறு தொகையாக வரும் பிள்ளைகள், இருவேறு தொகையாக வரும். எப்படி என்று சொன்னால் வந்து பிள்ளைகள் நாங்கள் பார்க்கின்ற பொழுது இங்கே பாருங்கோ பிள்ளைகள், நாங்கள் இப்பொழுது மதி இப்பொழுது நாங்கள் பார்க்கின்ற பொழுது இப்போ உதாரணமாக நாங்கள் பார்ப்போம். அதாவது மலர், மலர்விழி என்ற சொல்லை நாங்கள் எடுப்போம். இங்கு மலர்விழி என்ற இந்த சொல் வந்து உவமை தொகையாகவும் வரும், அதே நேரத்திலே வந்து பிள்ளைகள் வினைத்தொகையாகவும் வரும். இது எங்களுக்கு கட்டாயம் தேவை. இதை நான் நிறைவாக உங்களுக்கு கதைக்கின்றேன் என்று சொன்னால் இது சில வேளைகளிலே வந்து பிள்ளைகள் இருவேறு தொகையாக வரும். கேட்பான் உங்களுடைய பகுதி ஒன்று வினாத்தாளிலே பின் வருவனவற்றில் இருவேறு தொகையாக வரக்கூடியது என்று பார்க்கின்ற பொழுது இங்கு மலர் விழி என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது மலர் போன்ற விழி என்று வந்து பிள்ளைகள் உவமை தொகையாகவும் வரும், அதே நேரத்திலே வந்து பிள்ளைகள் மலர்ந்த, மலருகின்ற, மலரும் விழி என்று சொல்லி எங்களுக்கு வினைத்தொகையாகவும் வரும். இப்போ பாருங்க பிள்ளைகள், மலர் போன்ற விழி என்னேக்க இது வந்து உவமை தொகை. அது உவமை தொகை நான் விளங்கப்படுத்துகின்ற பொழுது உங்களுக்கு அது புரியும். அடுத்தது மலர்ந்த, மலருகின்ற, மலரும் விழி என்று சொல்லுகின்ற பொழுது இங்கே மலர் விழி காலங்காட்டவில்லை. ஆகவே இது இருவேறு தொகையாக வரும். இது போலதான் மலர் விழி, இது போலதான் மதிமுகம் போன்ற இந்த ஒரு சில உதாரணங்கள் வேற்றுமை தொகை இல்லை வினைத்தொகையாகவும் உவமை தொகையாகவும் என்ன செய்யும் வந்து பிள்ளைகள் வரும். இதைத்தான் நாங்கள் என்ன சொல்கிறோம் என்று சொன்னால் இருவேறு தொகையாக சில உதாரணங்கள் வரும் என்று நான் உங்களுக்கு இதை தொட்டு காட்டியிருக்கின்றேன். சரி பிள்ளைகள், இனி நாங்கள் வினைத்தொகைக்கு பிறகு நாங்கள் இப்பொழுது பார்க்க போகிறோம் எதுவென்று சொன்னால் அதாவது உவமை தொகை பற்றி பார்க்க போகின்றோம். என்னதை பற்றி பிள்ளைகள் பார்க்க போகின்றோம், அதாவது உவமை தொகை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது உவமை தொகை, ரைட். இப்போ உவமை தொகை என்றால் என்ன என்று பார்க்கின்ற பொழுது உவமை உருபுகள் இருக்கின்றது. உவமை உருபுகள் இருக்கின்றது. அதாவது உவமை உருபுகள் போல, புரைய, ஒத்த, மான, அன்ன என்ற நிகழ்ப்பான இந்த உதாரணங்கள் இருக்கின்றது. இந்த உவமை உருபுகள் இரு உவமானத்துக்கும் உவமேயத்துக்கும் இடையே மறைந்து வருமானால் இதை நாங்கள் உவமை தொகை என்று சொல்லுவோம். உவமானத்துக்கும் உவமேயத்துக்கும் இடையே இது மறைந்து வருமானால் வந்து பிள்ளைகள் நாங்கள் என்னென்று சொல்லுவோம் என்று சொன்னால் அதாவது உவமை தொகை என்று நாங்கள் சொல்லுவோம். இப்போ உதாரணமாக நான் ஒரு சில உதாரணங்களை எடுக்கின்றேன். அதாவது நாங்கள் ஒரு உதாரணத்தை எடுக்க போடுகின்ற பொழுது அதாவது புலி வீரன் என்ற ஒரு சொல்லை எடுப்போம்.
புலி வீரன் என்று நாங்கள் பார்க்கின்றது பொழுது இது பிள்ளைகள் இதில் புலியொத்த வீரன், அதாவது புலி ஒத்த வீரன் என்று பிள்ளைகள் வரும். ஆகவே இங்கே ஒத்த என்ற உவமை உருவு இந்த சொல்லுக்கிடையிலே நிற்கின்றது. இங்கே பாருங்க பிள்ளைகள், இதில் உவமானம் என்பது புலி உவமானம். அடுத்தது உவமேயம் என்பது உவமானம், உவமேயம் என்பது பிள்ளைகள் வீரன். அப்போ இந்த உவமானத்துக்கும் உவமேயத்துக்கும் இடையே இந்த ஒத்த என்ற உவமை உருவு பிள்ளைகள் மறைந்திருக்குது. பாருங்கள், இந்த ஒத்த என்ற உவமை உருவு மறைந்திருக்கிறது. இந்த உவமானத்துக்கும் உவமேயத்துக்கும் இடையே இந்த உவமை உருவுகள் மறைந்திருக்கிறதான் நாங்கள் தமிழிலே உவமை தொகை என்று சொல்லுவோம். இது உங்களுக்கு உவமை அணிக்கும் இந்த விளக்கம் சுருக்கமாக பொருந்தும். ஆகவே உவமை தொகை என்று சொன்னால் உவமை உருவுகள் உவமானத்துக்கும் உவமேயத்துக்கும் இடையே மறைந்து வருவது நாங்கள் உவமை தொகை என்று சொல்லுவோம். இப்போ உதாரணமாக பாருங்கள், இன்னொரு உதாரணமாக எடுப்போம். அதாவது மலர்விழி. ரைட், மலர்விழி என்று நாங்கள் எடுக்கின்ற பொழுது இங்கு என்ன இருக்கின்றது ரெண்டுக்கும் இடையிலே? அதாவது போன்ற என்ற உவமை உருவு, போன்ற என்ற உவமை உருவு என்ன செய்யறதுக்கு பிள்ளைகள் மறைந்திருக்கின்றது. ஆகவே இந்த உவமானத்துக்கும் இந்த உவமேயத்துக்கும் இடையே நான் இங்கு குறிப்பிட்டது போல, புலிவீரன் என்ற உதாரணத்தில் குறிப்பிட்டது போல உவமானத்துக்கும் உவமேயத்துக்கும் இடையே இங்கு ஒத்த என்ற உவமை உருவு மறைந்திருப்பது போல இங்கு மலர்விழி என்ற உதாரணத்திலே மலர் என்பது உவமானம், விழி என்பது உவமேயம், இதுக்கு இடையே போன்ற என்ற உவமை உருவு மறைந்திருக்கிறதை நாங்கள் என்ன தொகை என்று சொல்லுவோம் என்று சொன்னால் உவமை தொகை என்று சொல்லுவோம். அதான் பிள்ளைகள், உங்கள் நான் ஏற்கனவே சொன்னான், வினைத்தொகை உவமை தொகை சில சொற்கள் இருவேறு தொகையாக வரும். பாருங்கள் பிள்ளைகள், இங்கு பார்க்கின்ற பொழுது இந்த மலர் விழி என்பது மலர் போன்ற விழி என்று வந்திருக்கின்றது. அது வினைத்தொகையாக நிற்கின்ற பொழுது காலங்காட்டாது. ஆகவே சில சொற்கள் என்ன செய்யும் என்று சொன்னால் மலர்ந்த, மலருகின்ற, மலரும், அதுபோல மதித்த, மதிமுகம், மதித்த, மதிக்கின்ற, மதிக்கும் முகம் என்று சொல்லி இது என்ன செய்யும் என்று சொன்னால் இருவேறு தொகையாக வரும். ஆகவே நாங்கள் வினைத்தொகையையும் நாங்கள் என்ன செய்து விட்டோம் என்று சொன்னால் இப்பொழுது வினைத்தொகையோடு உவமைத்தொகையையும் நாங்கள் பார்த்து விட்டோம். வேற்றுமை தொகை பார்த்தோம், அதே நேரத்தில் வினைத்தொகையை பார்த்தோம், அடுத்தது உவமைத்தொகையை பார்த்தோம். அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறது என்னவென்று சொன்னால் அதாவது அடுத்ததாக பார்க்க போகிறோம் பண்புத்தொகை. பண்புத்தொகை என்றால் நாங்கள் என்னென்று பார்ப்போம் பிள்ளைகள். அதாவது நாங்கள் இப்போ பண்புத்தொகையை பற்றி பார்க்க போகிறோம். அதிலே பண்புத்தொகை என்றால் நாங்கள் என்னென்று பார்ப்போம். அதாவது பண்புருவுகள் இருக்கின்றது, ஆகிய, ஆய, ஆன முதலான இந்த பண்புருவுகள். அப்போ நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம் பண்புத்தொகை. ஆகவே இந்த பண்புத்தொகையிலே பிள்ளைகள், பண்புத்தொகை என்றால் நாங்கள் என்னென்று பார்ப்போம். இந்த பண்புத்தொகையிலே நாங்கள் பண்பு உருவுகள் இருக்கிற உதாரணமாக நீங்கள் பார்க்கின்ற பொழுது பிள்ளைகள், இப்போ ஒரு வட்டம் ஒரு பண்பு தான், சதுரம் ஒரு பண்பு தான், அதுபோல நீள் சதுரம் என்பதும் ஒரு பண்பு தான். ஆகவே பண்பு சொற்களுக்கு இடையே பண்பு சொற்களுக்கு இடையே அதாவது வண்ணம், அழகு, அதுபோல பிள்ளைகள் நிறங்கள் எல்லாமே பண்பு தான். ஆகவே இந்த பண்பு சொற்களுக்கு இடையே, பண்பு சொற்களுக்கு இடையே அதாவது பிள்ளைகள் பண்பு சொற்களுக்கு இடையே பண்பு உருவுகள் இருக்கின்றது. அதாவது பிள்ளைகள் ஆகிய என்ற பண்புருவு இருக்கு. இது என்ன செய்யும் என்றால் திரிபுபடும். ஆகிய, ஆய, ஆன. இந்த ஆகிய, ஆய முதலான இந்த பண்பு உருவுகள் பண்பு சொற்களுக்கு இடையே மறைந்து வருவதைத்தான் நாங்கள் என்னென்று சொல்லுகிறோம் பிள்ளைகள்? பண்புத்தொகை என்று சொல்லுகிறோம். பண்பு சொற்களுக்கு இடையே மறைந்து வருவதைத்தான் நாங்கள் என்னென்று சொல்கிறோம்? பண்புத்தொகை என்று சொல்லுகிறோம். அப்போ இங்கே பாருங்க பிள்ளைகள், நாங்கள் இங்கே பார்க்கின்ற பொழுது உதாரணமாக எழுதுவோம். அதாவது செந்தாமரை என்ற ஒரு சொல் எடுப்போம், செந்தாமரை என்ற ஒரு சொல்லை எடுப்போம். ஆகவே இது செம்மையாகிய தாமரை என விரியும். ஆகவே இந்த செந்தாமரை என்ற சொற்றொடருக்கிடையே இந்த ஆகிய, அதுபோல செம்மையாய தாமரை, செம்மையான தாமரை என்று என்ன செய்யும் என்று சொன்னால் இங்கு மறைந்திருக்கின்றது. இதைத்தான் நாங்கள் என்னென்று சொல்லுவோம்? பண்புத்தொகை என்று சொல்லுகிறோம். என்னென்று குறிப்பிடுகிறோம்? அந்த பிள்ளைகள் பண்புத்தொகை என்று குறிப்பிடுகிறோம். ஆகவே பாருங்கள் பிள்ளைகள், ஆகிய, ஆய, ஆன முதலான பண்புருவுகள் மறைந்திருக்கும் சொற்றொடரை தான் நாங்கள் தமிழிலே என்னவென்று குறிப்பிடுறோம் என்று சொன்னால் பண்புத்தொகை என்று சொல்லி நான் உங்களுக்கு
குறிப்பிட்டிருக்கிறேன். இதே நேரத்தில் இந்த பண்புத்தொகையிலே இன்னொரு விசேஷமான ஒரு பண்புத்தொகை இருக்கிறது பிள்ளைகள். அதாவது நாங்கள் பார்க்கின்ற பொழுது, அதாவது இரு பெயர் ஒட்டு பண்புத்தொகை என்று சொல்லுவோம். இரு பெயர் ஒட்டு பண்புத்தொகை என்று சொல்லுவோம். அதாவது தமிழிலே பொதுவாக சொற்களை நாங்கள் பெயர் சொல் வினைச்சொல் என்று சொல்லுவோம். பொதுவாக பெயர் வினை சொற்கள். ஆகவே பெயர் சொல்லும் வினை சொல்லும் பொதுப்பெயர் சிறப்பு பெயர் என்று சொல்லி பொதுவாக நாங்கள் பெயர்களை இரண்டாக பிரிக்கிறோம். ஆகவே பொதுப்பெயருக்கும் சிறப்பு பெயருக்கும் இடையே, சிறப்பு பெயருக்கும் பொதுப்பெயருக்கும் இடையே இந்த நான் சொன்ன ஆகிய, ஆய, ஆன முதலான பண்பு உருபுகள் மறைந்து வருமானால் இதை நாங்கள் சொல்லுவது என்னவென்று சொன்னால் இருபெயரொட்டு பண்புத்தொகை என்று நாங்கள் குறிப்பிடுவோம். அதாவது இருபெயரொட்டு பண்புத்தொகை என்று குறிப்பிடுவோம். இப்போ உதாரணமாக பாருங்கோ பிள்ளைகள், ஒரு உதாரணம் எடுப்போம். என்னவென்றால் ஒரு உதாரணம், சாரை பாம்பு என்ற ஒரு உதாரணத்தை எடுப்போம். சாரை பாம்பு என்ற ஒரு உதாரணத்தை எடுப்போம். சரியா? அப்ப நாங்கள் உதாரணம் எடுக்கின்ற பொழுது, அதாவது சாரை பாம்பு என்ற ஒரு உதாரணத்தை எடுப்போம். இது இங்கு சாரை என்றது சிறப்பு பெயர். இப்போ பாருங்க பிள்ளைகள், இங்கு சாரை என்றது சிறப்பு பெயர். சரியா? இங்க பாருங்க பிள்ளைகள், இந்த பாம்பு என்றது பிள்ளைகள் பொது பெயர். சரியா பிள்ளைகள்? சாரை என்றது சிறப்பு பெயர், பாம்பு என்றது பொது பெயர். இது விரிகின்ற பொழுது எப்படி விரியும் என்று சொன்னால் சாரை ஆகிய பாம்பு. ஆகவே இங்க பாருங்க, இந்த நான் சொன்னது போல ஆகிய, ஆய என்ற இந்த இது மறைந்திருக்கு. ஆகவே பொதுப்பெயருக்கும் சிறப்பு பெயருக்கும், சிறப்பு பெயருக்கும் பொது பெயருக்கும் இடையே இந்த பண்பு உருவுகள் மறைந்து வருமானால் இதைத்தான் தமிழிலக்கணக்காரர் என்னென்று சொல்லினோம், இருபெயரொட்டு பண்புத்தொகை என்று குறிப்பிடுகிறோம். இப்போ உதாரணமாக பாருங்கள், இன்னொரு உதாரணம் எடுப்போம். பிள்ளைகளுக்கு இலகுவாக விளங்கக்கூடிய மாதிரி இந்த பகுதி பிள்ளைகளுக்கு இலகுவாக உங்களுக்கு விளங்கும். மன்னன் வளவன், மன்னன் வளவன். அப்ப இங்க மன்னன் என்றது பிள்ளைகள் பொது பெயர், வளவன் என்றது பிள்ளைகள் சிறப்பு பெயர். அவ சோழ மன்னனுக்கு வளவன் என்ற பெயரும் இருக்கிறது, மன்னனாகிய வளவன். ஆகவே இதைத்தான் சொல்றது நாங்கள் தமிழிலே என்னென்று சொல்லுவோம், இருபெயரொட்டு பண்புத்தொகை என்று நாங்கள் குறிப்பிடுவோம். இருபெயரொட்டு பண்புத்தொகை என்று குறிப்பிடுகிறோம். ஆகவே பிள்ளைகள், பண்புத்தொகை என்றால் என்ன, நான் திருப்பி சொல்கின்றேன். பண்புருவுகள் ஆகிய, ஆய, ஆன முதலான இந்த பண்புருவுகள் பண்பு சொற்களுக்கு இடையே மறைந்து வருமானால் அதைத்தான் நாங்கள் தமிழிலே பண்புத்தொகை என்று குறிப்பிடுகிறோம். அதிலே சிறப்பாக ஒன்றை நாங்கள் பார்க்கிறோம். உங்களுடைய வகுப்புக்கு ஏற்ற மாதிரி இருபெயரொட்டு பண்புத்தொகை இது தரம் 10 புத்தகத்திலே விரிவாக போடப்பட்டிருக்கின்றன. அதாவது பொதுப்பெயருக்கும் சிறப்பு பெயருக்கும் இடையே, சிறப்பு பெயருக்கும் பொது பெயருக்கும் இடையே ஆகிய, ஆய என்ற பண்புருவுகள் மறைந்து வருமாக இருந்தால் அதைத்தான் நாங்கள் சொல்றது என்ன பிள்ளைகள், இருபெயரொட்டு பண்புத்தொகை என்று சொல்லுகின்றோம். அதே நேரத்தில் அடுத்து நாங்கள் தொகைக்கு போவோம் பிள்ளைகளே. அதாவதாக நாங்கள் அடுத்ததாக போகிறோம் பிள்ளைகளே. இப்போ உதாரணமாக அடுத்தது உண்மை தொகை என்ற பகுதிக்கு போவோம். உண்மை தொகை என்றால் என்னென்று பார்ப்போம். அப்போ உண்மை தொகை என்றால் என்பது ஒரு இடைச்சொல். அது நீங்கள் இடைச்சொல்லில் நான் அதை பற்றி விரிவாக பிள்ளைகளுக்கு நான் அதை கற்பிப்பேன். அதாவது இந்த என்ற இடைச்சொல் எண்ணு பொருட்களுக்கூட மறைந்து வருமாக இருந்தால், அதாவது என்ன உண்மை தொகை. பாருங்கள் பிள்ளைகள், நான் அதை உங்களுக்கு இந்த வகுப்பறை கற்றல் மாதிரி தான் உங்களுக்கு கற்பிக்கின்றேன். இப்போ உதாரணமாக பாருங்கள், இந்த என்றது பிள்ளைகள் ஒரு இடைச்சொல். இந்த என்ற இடைச்சொல் அளவை பெயர்களுக்கிடையே அல்லது எண்ணு பெயர்களுக்கிடையே மறைந்து வருமாக இருந்தால், என்ற இடைச்சொல் எண்ணு பெயர்களுக்கிடையே அல்லது அளவை பெயர்களுக்கிடையே மறைந்து வருமாக இருந்தால் அதை நாங்கள் உண்மை தொகை என்று சொல்கிறோம். இதை நான் உங்களுக்கு தனியாக எழுதி காட்டுகின்றேன். அதாவது இந்த இதுதான் என்ற இடைச்சொல். இதை நாங்கள் இடைச்சொல்லையும் நாங்கள் விரிவாக பார்ப்போம். இப்போ பாருங்க பிள்ளைகள், இந்த என்ற இடைச்சொல் எண்ணு பொருட்களுக்கூட அல்லது அளவை பெயர்களுக்கு இடையே அது மறைந்து வருமாக இருந்தால் அதைத்தான் நாங்கள் சொல்றது என்னென்று சொல்லுவோம் என்றால் பிள்ளைகளே உண்மை தொகை என்று சொல்லுவோம். இப்போ பாருங்கோ பிள்ளைகள்,
இப்போ சேர, சோழ, பாண்டியர், சேர சோழ பாண்டியர் தமிழ்நாட்டை ஆண்டனர் என்ற ஒரு உதாரணத்தை எடுப்போம். சேர சோழ பாண்டியர் சேர சோழ பாண்டியர் தமிழ்நாட்டை ஆண்டனர். அவர்கள் சேரனும் சோழனும் பாண்டியனும் தமிழ்நாட்டை ஆண்டனர் என்று வரும். சேர சோழ பாண்டியர் தமிழ்நாட்டை ஆண்டனர். ஆகவே இந்த சொற்களுக்கு இடையே இந்த என்ற இடைச்சொல், இந்த என்ற இடைச்சொல் நாங்கள் மறைந்து நிற்பதை பார்க்கலாம். என்ற இடைச்சொல் வந்து பிள்ளைகள் நாங்கள் மறைந்து நிற்பதை பார்க்கலாம். இதைத்தான் நாங்கள் என்னென்று சொல்லுகிறோம் என்று சொன்னால் உண்மை தொகை என்று சொல்லுகிறோம். ஆகவே என்ற இடைச்சொல் அளவு பேர்களுக்கிடையே அல்லது எண்ணு பேர்களுக்கிடையே என்ற இடைச்சொல் மறைந்து வருமானால் இது என்ன தொகை என்று குறிப்பிடுகிறோம்? உண்மை தொகை என்று நாங்கள் குறிப்பிடுகின்றோம். அதுக்கு ஒரு உதாரணம் நான் சொன்னேன், சேர சோழ பாண்டி. இன்னொரு உதாரணம் எடுக்கலாம், உயிர்மை, உயிரும் மெய்யும். இப்போ பாருங்க பிள்ளைகள், உயிர்மை என்ன பிள்ளைகள்? உயிரும் மெய்யும், உயிரும் மெய்யும் என்று என்ன பிள்ளைகள் வரும். ஆகவே இந்த இடைச்சொல், இந்த என்ற இடைச்சொல் மறைந்து வருவதைத்தான் நாங்கள் உண்மை தொகை என்று சொல்லுவோம். ஆகவே பிள்ளைகள் இப்பொழுது நாங்கள் அடுத்ததாக பார்க்க போகிறோம், அதாவது அன்மொழி தொகை. அதாவது பிள்ளைகள் நாங்கள் இப்பொழுது அன்மொழி தொகை என்றால் நாங்கள் என்னென்று பார்ப்போம் பிள்ளைகள். அதுவரைக்கும் நாங்கள் முதல் படித்த 5 தொகைகளை பற்றி நாங்கள் இப்பொழுது உங்களுக்கு சுருக்கமாக நான் உங்களுக்கு குறிப்பிடுகின்றேன். அதாவது முதலாவது நாங்கள் பார்த்த என்னவென்று சொன்னால் வினைத்தொகை. முதலாவது நாங்கள் பார்த்த வேற்றுமை தொகை. அடுத்தது பிள்ளைகள் வினைத்தொகை. அடுத்தது பிள்ளைகள் உவமைத்தொகை. அடுத்தது உண்மைத்தொகை, பண்புத்தொகை ஆகிய 5 தொகைகளை நாங்கள் பார்த்தோம். அடுத்ததாக அப்படி பார்க்கின்ற பொழுது அடுத்ததாக நான் இப்பொழுது உங்களோடு பார்க்க போன்ற ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், அதாவது அன்மொழி தொகை என்ற பகுதி நாங்கள் பார்க்க போகிறோம். இது ஒரு இலகுவான பகுதி பிள்ளைகள். அதாவது அன்மொழி தொகை என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது இதுவரை நேரமும் நான் உங்களோடு பேசிக்கொண்டிருந்த அல்லது கதைத்து கொண்டிருந்த படிப்பித்து கொண்டிருந்த இந்த வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்புத்தொகை, உண்மைத்தொகை, உவமைத்தொகை ஆகிய 5 தொகைகள் மேல் பிறந்து வந்து இதை பிரிக்கலாம். எப்படி என்று சொன்னால், அதாவது அல் சக மொழி, அல்மொழி. அதாவது பிள்ளைகள் 5 தொகைகள் மேல் பிறந்து வந்து அப்பொருளை உணர்த்தாது வேறொரு பொருளை அவாவி நிற்பதை நாங்கள் என்னென்று சொல்லுகிறோம் என்று சொன்னால் அன்மொழி தொகை என்று சொல்லுகிறோம். அதாவது என்ன சொன்னாங்கள் பிள்ளைகள்? அதாவது 5 தொகைகள் மேல் பிறந்து வந்து அப்பொருளை உணர்த்தாது வேறொரு பொருளை அவாவி நிற்குமாக இருந்தால் அதைத்தான் நாங்கள் அன்மொழி தொகை என்று சொல்லுகிறோம். இப்போ பாருங்க பிள்ளைகள், உயிர்மை. இப்போ உதாரணமாக பாருங்க, உதாரணம் ஒன்று எடுப்போம். என்ன? அதாவது பூங்குழல் என்ற ஒரு உதாரணம். அடுத்த உதாரணம், அதாவது பூங்குழல் வந்தாள், பூங்குழல் வந்தாள் என்ற ஒரு உதாரணத்தை பிள்ளைகள் நாங்கள் பார்ப்போம். இப்போ பாருங்க பிள்ளைகள், உங்களுக்கு விளங்கும் என்ற உதாரணம் முதலாவது உதாரணத்திலே பூங்குழல் என்பது வேற்றுமை தொகை, பூவை உடைய குழல். ஆகவே 2ஆம் வேற்றுமை ஐயுறுப்பு மறைஞ்சு நிற்கின்றது. ஆகவே அது வேற்றுமை தொகை. ஏன்னா வேற்றுமை உறுப்புகள் மறைந்து வந்தால் நான் உங்களுக்கு வேற்றுமை தொகை என்று நான் உங்களுக்கு குறிப்பிட்டிருக்கின்றேன். அடுத்த உதாரணம், 2வது உதாரணத்திலே பாருங்கள் பிள்ளைகள், அதாவது பூங்குழல் வந்தால் என்ற உதாரணத்திலே வேறொரு பொருளை அவாவி நிற்கின்றது. அதாவது பூச்சூடிய கூந்தலை உடைய ஒரு பெண் ஒருத்தி வந்தால் என்பது ஒரு பொருள். ஆகவே அது வேறொரு பொருளை அவாவி நிற்கின்றது. இப்படி வேறொரு பொருளை அவாவி நிற்பதைத்தான் தமிழ் இலக்கணக்காரர் என்னவென்று சொல்கிறார்கள் என்றால் அன்மொழி தொகை என்று சொல்கிறார்கள். அன்மொழி தொகை என்று சொல்கிறார்கள். இந்த அன்மொழி தொகையும் உங்களுக்கு தெரியும். இப்போ வேற்றுமை தொகை புறத்தே பிறந்த அன்மொழி தொகை, உவமை தொகை புறத்தே பிறந்த அன்மொழி தொகை, பண்புத்தொகை புறத்தே பிறந்த அன்மொழி தொகை,
வினத்தொகை புறத்தே பிறந்த அன்மொழித்தொகை என்று இந்த அன்மொழித்தொகை நாங்கள் அன்மொழித்தொகையை நாங்கள் 5 வகைப்படுத்துவோம். எப்படி பிள்ளைகள்? வேற்றுமை தொகை புறத்தே பிறந்த அன்மொழித்தொகை, வினத்தொகை புறத்தே பிறந்த அன்மொழித்தொகை, உவமைத்தொகை புறத்தே பிறந்த அன்மொழித்தொகை, பண்புத்தொகை புறத்தே பிறந்த அன்மொழித்தொகை, அடுத்தது உண்மைத்தொகை புறத்தே பிறந்த அன்மொழித்தொகை என்று. ஏன் நான் அதை குறிப்பிடுகின்றேன் என்று சொன்னால் அன்மொழித்தொகையினுடைய வகை எத்தனை என்று கேட்கலாம். இப்படியெல்லாம் சில MCQ கேள்விகளிலே கேட்கின்றார். ஆகவே இதுவரை நேரமும் நான் உங்களோடு அதாவது தொகைநிலை தொடர் அதாவது தொடர்மொழிகளிலே தொகைநிலை தொடர்மொழியை பற்றி நான் இப்போ உங்களுக்கு கற்பித்துக் கொண்டிருந்தேன். இப்போ உதாரணமாக நாங்கள் வேற்றுமை தொகையை பற்றி பார்த்தோம், வினைத்தொகையை பற்றி பார்த்தோம், உவமைத்தொகையை பற்றி பார்த்தோம், உண்மைத்தொகையை பற்றி பார்த்தோம், பண்புத்தொகையை பற்றி பார்த்தோம். இறுதியாக நாங்கள் அன்மொழித்தொகையை நாங்கள் இங்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அதான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், 5 தொகைகள் மேல் பிறந்து வந்து அப்பொருளை உணர்த்தாது பிறிதொரு பொருளை வந்து பிள்ளைகள் அவாவினிப்பதைத்தான் நாங்கள் தமிழிலே அன்மொழித்தொகை என்று நாங்கள் குறிப்பிடுகின்றோம். அது உதாரணத்தை நாங்கள் பார்த்துட்டோம். உதாரணம் 1 பூங்குழல், இது வேற்றுமை தொகை. அடுத்தது பூங்குழல் வந்தாள் என்ற உதாரணத்திலே இது பூச்சூடிய குடலை உடைய பெண்ணொருத்தி வந்தாள் என்ற பொருள் நாங்கள் படுவதை நாங்கள் அவதானிக்கலாம். இதைத்தான் நாங்கள் என்ன சொல்லுகிறோம்? அன்மொழித்தொகை என்று சொல்லுகிறோம். ஆகவே இதுவரை நேரமும் நாங்கள் தொகைநிலை தொடரை பற்றி நாங்கள் பார்த்து கொண்டிருந்தோம். அடுத்ததாக நாங்கள் தொகாநிலை தொடரை பற்றி நாங்கள் பார்ப்போம். இப்போ இந்த தொகாநிலை தொடர் மொழி என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது இப்போ உதாரணமாக பாருங்க பிள்ளைகள், தொகை என்றால் பார்த்தோம், அதாவது சொல்லுருவுகள் மறைந்து நிற்கும் சொற்றொடரை நாங்கள் என்னென்று சொல்லுகிறோம் என்று சொன்னால் தொகைநிலை என்று சொல்லுகிறோம். அது மாறி அப்படியே அந்த வரைவிலக்கணத்தை நீங்கள் மாற்றுவீர்களாக இருந்தால், எதிர்மறையாக மாற்றுவீர்களாக இருந்தால் சொல்லுருவுகளோ வெளிப்பட்டு நிற்கும் சொற்றொடரை நாங்கள் தொகாநிலை தொடர் என்று சொல்லுகிறோம். தொகாநிலை தொடர் என்று நாங்கள் சொல்லுகிறோம். இப்பொழுது பிள்ளைகள் நான் அதாவது தொகாநிலை தொடர்மொழியை அடுத்த வகுப்பிலே நான் சந்திப்போம். இப்பொழுது நாங்கள் கற்ற அந்த தொகைநிலை தொடர்மொழியிலே ஒரு சில உதாரணங்களை பயிற்சிகள் மூலம் நாங்கள் பார்ப்போம். பொதுவாக நாங்கள் ஓரலாக நாங்கள் அந்த தொகைநிலை தொடர்மொழி 6 பார்த்த நாங்கள் அதில் ஒரு சில பயிற்சிகளை நான் பார்ப்போம் பிள்ளைகள். இப்போ பாருங்க பிள்ளைகள், அன்புள்ள மாண்புலியே ஆசையின் ஓர் கடிதம் என்ற ஒரு பழைய ஒரு திரைப்பட பாடல் எனக்கு இங்கே ஞாபகம் வருகின்றது. அதுக்காக எனக்கு திரைப்பட பாடல் தெரியும் என்றதற்காக நான் இப்பொழுது உங்களது கதைக்கவில்லை. அதில் பாருங்க பிள்ளைகள், அன்புள்ள மாண்புலியே ஆசையின் ஓர் கடிதம். அங்கே பாருங்க பிள்ளைகள், மாண்புலி என்ற ஒரு சொல் இருக்கிறது. ஆகவே பிள்ளைகள், இது என்ன தொகை என்று நினைக்கின்றீர்கள்? என்ன தொகை என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? அதாவது சுருக்கமாக இந்த மாண்புலிக்கு ஒரு கேள்வி, என்ன தொகை இது? வேற்றுமை தொகையா, வினத்தொகையா, உவமை தொகையா, உண்மை தொகையான்னு உங்களை கேட்கலாம். சரியா? அப்ப இங்க பாருங்க பிள்ளைகள், மலர்விழி மாண்புலி, மலர்விழி என்பது போல இங்க பிள்ளைகள் மாண்புலி. ஆகவே இதுக்கு விடை சொல்லுங்கள் பார்ப்போம். சரி, நீங்கள் சொல்லிவிட்டீர்கள். இது என்ன தொகை பிள்ளைகள்? உவமை தொகை. ஏன்? இங்கே மான் போன்ற விழி என்ற உவமை உருவு என்ன செய்திருக்கு பிள்ளைகள்? மறைந்து நிற்கின்றது. மான் போன்ற விழி என்றது என்ன செய்திருக்கு பிள்ளைகள்? மறைந்து நிற்கின்றது. இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம் உவமை தொகை என்று நாங்கள் குறிப்பிடுகிறோம். இப்படி உங்களுக்கு பகுதி 1 வினாத்தாளிலே உங்களுக்கு இப்படியான வினாக்கள் வரும். ஏனென்றால் பிள்ளைகள், இந்த பகுதி 1 வினாத்தாளிலே 10 இலக்கணங்கள் இருக்கின்றன. ஆகவே 10 இலக்கண பகுதிகளில் இந்த மாணவர்கள், அநேகமான மாணவர்கள் இந்த 10 இலக்கண பகுதிகளிலும் பூரணமாக 10 இலக்கண பகுதிகளுக்கு நீங்கள் விடையளிப்பது இல்லை. ஆகவே இதிலே இந்த இலக்கண 10 பகுதிகளுக்கும் நீங்கள் விடையளிக்க பழகிக்கொள்ள வேண்டும். அதற்கான உவமைத்தொகையில் 10 வினாக்கள் வருவதென்றல்ல அர்த்தம். ஏனைய இலக்கணங்கள் அடிப்படை இலக்கண அறிவிலே இருந்து உங்களுக்கு வரும். ஆகவே பிள்ளைகள், உங்களுடைய இந்த இலக்கண அறிவுக்கு தரம் 10 புத்தகத்தையும் தரம் 11 புத்தகத்தையும் பூரணமாக கற்றுக்கொண்டு அதிலே அடிப்படை இலக்கண அறிவு MA நுகுமான் அவர்கள் எழுதிய அந்த புத்தகத்தை தழுவி உங்களுக்கு பாடத்திட்டங்கள் அங்கு தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. இதைவிட அங்கு பல வல்லுநர்கள் சேர்ந்து தான் எங்களுடைய புத்தகங்கள் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு ஏற்றாற் போல உங்களுக்கு வினாக்கள் என்ன செய்யும் பிள்ளைகள் அமையும். சரி, இப்பொழுது ஒரு பயிற்சி கேட்டேன். இப்போ உதாரணமாக பாருங்க பிள்ளைகள், இன்னொரு உதாரணம்.
இப்போ ஒரு உதாரணத்தை பார்ப்போம். வரு புனல். வருபுனல் இது என்ன தொகை பிள்ளைகள் என்று நாங்கள் கேள்வி கேட்டால் இது பிணைத்தொகை என்று விடை வரும். ஏனென்று சொன்னால் இங்கு புனல் என்பது பிள்ளைகள் நீர். வந்த புனல் என்று சொல்லுகின்ற பொழுது இறந்த காலம். அதே நேரத்திலே வருகின்ற புனல் என்று சொல்லுகின்ற பொழுது நிகழ்காலம். அதே நேரத்திலே வரும் புனல் என்று சொல்லுகின்ற பொழுது பிள்ளைகள் என்ன காலம், அதாவது எதிர்காலம். ஆகவே இங்கு வருபுனல் என்பது என்ன பிள்ளைகள் வினைத்தொகையாகும். இப்படி சில பயிற்சிகள் உங்களுக்கு கேட்கப்படலாம். அதே நேரத்திலே பிள்ளைகள் நாங்கள் பார்க்கின்ற பொழுது இன்னும் ஒரு சில பயிற்சிகளை நாங்கள் பார்ப்போம். அதாவது நாங்கள் வருகின்ற பொழுது ஒரு சில பயிற்சிகளை நாங்கள் இப்பொழுது பார்க்க போகின்றோம். அதாவது இப்போ பாருங்க பிள்ளைகள், இப்போ உதாரணமாக பாப்பம். நீர் குடித்தான் என்ற உதாரணத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது நீர் குடித்தான் என்று நாங்கள் உதாரணத்தை பார்க்கின்ற பொழுது இது விடை நீரை குடித்தான் என்று வரும். என்னுடைய விடை என்னத்தை வரும் பிள்ளைகள், நீரை குடித்தான் என்று வரும். ஆகவே இது என்ன பிள்ளைகள் வேற்றுமை தொகை ஆகும். சரியா பிள்ளைகள், இது என்னவாகும் பிள்ளைகள் வேற்றுமை தொகையாகும். நீர் குடித்தான் என்பது என்ன தொகை பிள்ளைகள் வேற்றுமை தொகையாகும். இப்படி நாங்கள் சில பயிற்சிகளை நாங்கள் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இப்போ பாருங்க பிள்ளைகள், ஒரு உதாரணத்தை நாங்கள் பார்ப்போம். அதாவது கனை கடல். இது ஒரு சில உதாரணங்களை நான் மேலதிகமாக பார்க்கிறேன். அதாவது கனை கடல் இது என்ன தொகை என்று கேட்டால் இதற்கான விடை வினைத்தொகை. இது எப்படி காலத்தை காட்டும் என்றால் கனைத்த கடல், கனைக்கின்ற கடல், கனைக்கும் கடல் என்று சொல்லி 3 காலமும் இங்கு மறைந்து நிற்கின்றது. ஆகவே கனை கடல் என்பது என்ன பிள்ளைகள் வினைத்தொகை ஆகும். சரியா பிள்ளைகள், இப்படி ஒரு சில பயிற்சிகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு பூரணமாக விளங்கும். அதே நேரத்திலே பிள்ளைகள் தரம் 10, 11 புத்தகத்தில் இருக்கிற பயிற்சிகளை வடிவாக நீங்கள் செய்தீர்களாக இருந்தால் அதுக்குள்ளே நீங்கள் பூரண அறிவுகளை நீங்கள் என்ன செய்து கொள்ளலாம் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே பிள்ளைகள், உங்களோடு மீண்டும் ஒரு முறை நான் உங்களோடு சந்திக்கிறதில் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்கிறேன். நன்றி, வணக்கம். இப்படிக்கு உங்களுடைய அன்புடன் ஆசான் AR சுபேஷ்.